ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. அது ஒரு வெரி வெரி சிம்பிள் லஞ்ச் மெனு தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலாக்கொட்டை வந்து நிறையா இருந்துச்சு வீட்டில். என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். சரி, இன்றைக்கி ரசம் தானே வைக்க போகிறோம், ரசத்துக்கு இது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன். மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு வேக வச்ச பலாக்கொட்டை வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும். ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அந்த பலாக்கொட்டையில் லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த இனிப்பு டேஸ்ட்டும் இந்த காரமும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். ரசம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இன்றைக்கி வந்து என்னென்னாக்கா, எப்போதும் வரமிளகாய் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாக்கா ரசம் வித்தியாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். சுட சுட ஒயிட் ரைஸு, பலாக்கொட்டை ஃப்ரை, மத்தி மீன் ஃப்ரை, சுட சுட ரசம் செம சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.